Hello viewers, welcome to itaste. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல்ல இருக்கோம். நாமக்கல்ல கரி சோறு அப்படிங்கிற ஹோட்டல்ல. இது வந்து சேலம் டு கரூர் போற ரோட்ல நாமக்கல்லே இருக்குது. ஜஸ்ட் நாமக்கல் என்ட்ரன்ஸ்லயே டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் சைடு இந்த ஹோட்டல்ல ப்ராமினென்ட்டா பாப்பீங்க. ஸோ வாங்க சாப்பிட்டு பார்த்து நான் உங்களுக்கு டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம்டா இன்னைக்கு ஜோக் எதுவும் இல்லையா? ஜோக்கா? சரி யோசிச்சு வை, ஏதாவது மொக்க ஜோக் ஒன்று வச்சிருப்பீங்க, யோசிச்சு வை. சாப்பிடும்போது அந்த மொக்க ஜோக் சொல்லு. கரி சோறு கடையில் வச்சுருக்குங்க சார். 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருக்குறேங்க. 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம். 12லேருந்து 4 மணி வரலும் இருக்கும். மட்டன், நாட்டுக்கோழி, குடல், தலைக்கறி, முட்டை பொரியல் எல்லாம் இருக்குங்க. பிரியாணி டெய்லி உண்டுங்க சார். பிரியாணி டெய்லி இருக்குது. அப்போ இன்னைக்கு மட்டும் தான் பிரியாணி இல்லை இல்லையா? இன்னைக்கு பிரியாணி இல்லைங்க, வேறு அவ்வளோதான் ஆகிட்டுங்க சார். மட்டன், நாட்டுக்கோழி, குடல், தலைக்கறி. இது வந்து எப்பயுமே இருக்கும்? எப்பவுமே இருக்குங்க சார். சரி சரிங்க. நாட்டுக்கோழி, இது மட்டன். ஓகே, இது மட்டன். அது தலைக்கறி. இது தலைக்கறி. அது குடலுங்க சார். குடல் ரத்தம். குடல். ஓகே, குடல், மட்டன், வேறு தலைக்கறி வேணாம், நாட்டுக்கோழி வைங்க. குடலா? அது குடல், நாட்டுக்கோழி, இது மட்டன். பிரியாணி இல்லையாக்கா? ஸோ இன்னைக்கு பிரியாணி இல்லையாமா. ஸோ ரைஸ் வித் மட்டன் இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது, குடல் இருக்குது. எதை வச்சு ஃபஸ்ட்டு மட்டன்லேருந்து ஆரம்பிக்கலாம். கிருஷி இந்தா மட்டன் இருக்குது. சூப்பராக இருக்குது ரைஸ் பார்க்கறதுக்கு. ஸோ மட்டனை வச்சு ட்ரை பண்ணலாம். மட்டன் வந்து இதனால பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்காங்க. ஆமாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் பீஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கலாம். நம்ம பீஸில் சொல்கிறேன். ஸோ இன்னும் குழம்பு வரல. ஸோ அந்த அப்படியே இந்த மட்டன் மட்டும் இந்த ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம். மட்டன் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டாகவே இருக்குது. என்ன குழம்புங்க? ரைட், சரி மட்டன் குழம்பு ஊற்றுங்க. அந்த மட்டன் பீஸும் ரைஸும் மட்டும் தனியாக பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குது. இந்த மட்டன் பீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட் தட் டசன்ட் மேட்டர், டேஸ்ட் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, பிடிக்கிறது ஈஸியாகவும் இருக்குது. ஸோ இப்போ குழம்பு ரைஸ் வச்சு ட்ரை பண்ணலாம். மட்டன் குழம்பு எப்படி இருக்குது? ஒரு மட்டன் தனி குழம்பு வீட்டில் வச்சு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட். இந்த ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இல்லை. ஒரு வீட்டில் வச்சா என்ன டேஸ்ட்டோ டெஃபினட்டாக அந்த டேஸ்ட் செமையாக இருக்குது மட்டன் குழம்பு. நல்லா மைல்டாக ஒரு வீட்டில் இருக்க மாதிரியே இருக்குது. மைல்டான குழம்பு ரைஸ் ஒரு மாதிரி நல்லா இருக்குது சாப்பிடும்போது. இந்த மட்டனும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. சிம்பிள் பட் ஃபென்டாஸ்டிக். இந்த டேஸ்ட் வந்து நல்லா இதோட பெட்டரெல்லாம் இருக்குது. திஸ் இஸ் குட், டெஃபினெட்லி குட். குழம்பு வந்து எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் இந்த குழம்போட அந்த மட்டன் பீஸையும் சேர்த்து வச்சு சாப்பிடலாம். எனக்கு என்னமோ அந்த மட்டன் பீஸோட இந்த மட்டன் குழம்பு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது.
நாமக்கல்ல திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேசஸ் இந்த மட்டன் குழம்புக்கு. இங்கே வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவத. நாட்டுக்கோழி சிக்கன். நாட்டுக்கோழி நெக்ஸ்ட் நாட்டுக்கோழியும் அப்படி தான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்குது. அது மட்டும்தான் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. அகெயின் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல். அதிக ஸ்பைசினஸ் இல்லை, அதிக காரம் இல்லை, மைல்டாக எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி நீட்டாக பண்ணியிருக்காங்க. இல்லை நாட்டுக்கோழி சாப்பிட்டியா? எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பிடும்போது அப்படியே வலிக்கிட்டு போகுது. ஆமாம், அந்த பீஸ் பெருசாக இருந்தாலும் நல்லா சாஃப்டாக நல்லா வேக வச்சு நல்லா சாஃப்டாகவே எடுத்துருக்காங்க. அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங். என்ன அந்த பீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு என்னோட ஒரு ஃபீலிங். பட் நெவர்தெல்லஸ் செம்ம டேஸ்ட். உங்களுக்கு ப்ரிஃபரபிளி மட்டன் பிடிக்குமா இல்லை சிக்கன் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து போத் மட்டன் அண்ட் சிக்கன் ஈக்குவலி நல்லா இருக்குது. சரியா? வீட்டில் செய்கிற மாதிரியே செம்மையாக இருக்குது. எனக்கு மட்டன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மட்டன் நல்லா இருக்குதா? நைஸ் நைஸ். ஸோ அடுத்தது குடல் இருக்குது. குடலை ட்ரை பண்ணலாம். இது குடல். நெக்ஸ்ட் குடல். குடல் வந்து ரைஸுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்காங்க. ஏன்னா சில குடல்லாம் வந்து டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வாங்க. இது வந்து கொஞ்சம் ரைஸுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. அந்த மட்டன் குழம்பும் அந்த குடலையும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு குடல் வந்து ஓகே தான் இருக்குது. அவ்வளோ சூப்பர்னு சொல்ல மாட்டேன். குடல் சூப்பர். ஸோ கைஸ் நம்ம எப்பயும் போல எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாய் சாப்பிடலாம் கைஸ். ஃபர்ஸ்ட்டு மட்டன் வந்து ஒரு பீஸ் ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் சில பார்ட்ஸ் மட்டும். அப்படியே மட்டன் வந்து கொஞ்சம் கிரேவி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் இங்கே சாஃப்டாக இருக்குது, இதை எடுத்துக்கலாம். சிக்கன் ஒரு பார்ட். நெக்ஸ்ட்டு குடல் இருந்து கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பக்கத்துக்கே சூப்பராக இருக்குது. சாப்பிட்லாம் கைஸ். சூப்பராக இருக்கு கைஸ். சாப்பிடும் போது 3 ஃப்ளேவர் கம்பைன் ஆகும்போது சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஓகே. ரைஸ் என்ன வேணும்? என்ன குழம்பு? நாட்டுக்கோழி குழம்பு தான். தயிர் இருக்காக்கா? போதும். நல்ல ஒரு நாட்டுக்கோழி ரசம் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு தண்ணி குழம்பு டேஸ்ட். நாட்டுக்கோழி ரசமும் செம. ஸோ கைஸ், எனக்கு எப்போயும் சிக்கன் குழம்பு தயிர் சாப்பிட பிடிக்கும். இது ஒரு வியர்ட் காம்பினேஷன் தான். உங்களுக்கு இந்த மாதிரி வியர்ட் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வியர்ட் காம்போஸ் ஊதியாச்சு. தயிர் நல்லா திக்காக இருக்குது.
வார்மாகவும் இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மட்டன் வச்சுக்கலாம். அதே காம்போ தான் திருப்பி உங்களுக்கு வைக்கிறேன். நான் எப்பயும் வீட்டில் இருக்கும் போது எனக்கு சிக்கன் குழம்பு வச்சுன்னா நிச்சயமாக தயிர் இருக்கணும். அப்போ தான் நான் சாப்பிடுவேன் மோஸ்ட்டாக. எப்பவுமே சிக்கனும் தயிரும் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவார். எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி தயிரோட சிக்கன் குழம்பு மிக்ஸ் பண்ணி தான் சார் சாப்பிடுவார். ஒரு திக்காக சேவரியாக டேஸ்டாக இருக்கும் இப்படி சாப்பிட்டா. ஆல்மோஸ்ட் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபுல்லாக சாப்பிட்டு நான் திருப்பி உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். ஜோக்ஸ் இல்லைடா, பேர் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படியா? என்னடா, என்ன ஐடியா? உங்கள் பேர் நான் தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ள? ஆமாம், ஃப்ரிட்ஜுக்குள்ள கைஸ். சூப்பர். மட்டன் 200 சார், நாட்டுக்கால் 180, குடல் 140ங்க, தலைக்கறி 110, ரைஸுங்க? ரைஸு 80 ரூபாங்க, பார்சல் 85 ரூபாங்க. ஸோ கைஸ், சூப்பரான ஃபுட் திருப்தியாக சாப்பிட்டாச்சு. ஒரு வீட்டு சமையல், வீட்டு சாப்பாடு, ரைட். ஸோ ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. இங்கே வந்து ரெகுலராக இருக்கிறது 4 டிஷ்ஷஸ் இங்கே ரெகுலராக இருக்கும். அதாவது நாட்டுக்கோழி, மட்டன், தலைக்கறி அண்ட் குடல், இது மட்டும் தான் இருக்கும். மதியானம் மட்டும்தான், காலையிலையும் இல்லை நைட்டும் கிடையாது. வீட்லேயே தான் சமைக்கிறாங்க. ஓனரோட ஒய்ஃப் தான், அவங்க தான் சமைக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபுட். உங்களுக்கு நாமக்கல்லில் ஒரு வீட்டு சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் பச்சைப்புளி ரசம் இருக்குது. பச்சைப்புளி ரசமும் 2 வகையாக 3 வகையாக செய்கிறாங்களாம்மா. இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்ட பச்சைப்புளி ரசமும் நல்லா இருந்துச்சு. ஸோ குட் மீல். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் until then bye from itaste. டேய், பாய் ஃப்ரம் கேஜின்னு சொல்லு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் with my Kari Soru Mess from KJ From itaste.